சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். என்ன அதுனா, யாரெல்லாம் நம்பிக்கை இருக்கு, கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஜோதிடத்துல ஜாதகத்து மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை பார்க்கணும். காரணம் என்னன்னா, இப்போ எல்லா மக்களுக்குமே ஜாதகம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒன்று ராகு கேது தோஷம், நாகதோஷம், இல்லாட்டி ராகு திசை நடக்கிறது, இது மாதிரி ஏதோ ஒரு தோஷம் இருக்குது. பரிகாரம் பண்ற மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளங்கள் எல்லாம் நடக்கிறதுனால ஜாதகர்கிட்ட போகும்போது அவங்க சொல்லுவாங்க, கம்பல்சரி ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பரிகாரமா என்ன சொல்றாங்க, நாகர் சிலை வடிச்சு ஒரு கோயில்ல வச்சு நீங்க பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, ரெகுலரா அந்த நாகர் சிலையை வடிச்சு எடுத்துட்டு போய் கோயில்ல, நல்ல கரெக்டான கோயில்ல வச்சு அதுக்கு ரெகுலரா வாரம் அவங்க பூஜை பண்றாங்க. ரெகுலரா போற மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்க, ஜாதகாரர் சொல்றாங்க, இல்ல அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ மேரேஜ் நடக்கணுமா, இல்ல அந்த சமயத்துக்கு ஏதாச்சும் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த சமயத்துக்கு அவங்க அர்ஜென்ட்டுக்கு ஒரு சிலையை செஞ்சு ஒரு பக்கத்துல இருக்கிற கோயில்ல போய் வைக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, இப்போ ஒரு கோயில்ல ரெகுலரா வச்சிருக்காங்க, நிறைய நம்ம எல்லா மக்களும் அது மாதிரி பரிகாரத்துக்கு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இவங்க போய் வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு மெயினான இடத்துல வைக்கணும். ஏன்னா எல்லாரும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது இல்ல, பாத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. கோயில்ல அந்த நாகர் சிலை வைக்கிற இடத்துல எல்லாம் அவங்கவுங்க வந்துட்டு வச்சுட்டு பிரதிஷ்டை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல இருக்கிற நாகர் சிலை ஆராய்ச்சி லைனா வச்சிருக்காங்க அப்படின்னா, நான் இதை கண்ணுல பார்த்து மனசே தாங்க முடியாத உங்ககிட்ட சொல்றேன். இதை நீங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலும் நீங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க. இதை நம்ம அனுபவபூர்வமா நம்ம உணர்ந்துக்கணும். என்ன காரணம்னா, ஒரு சிலை வச்சு அவங்களே அந்த சிலையை வச்சு இவங்க அவங்க பரிகாரத்துக்கு வச்சிருப்பாங்க, அவங்க தோஷம் தீர்றதுக்காக வச்சிருப்பாங்க. வச்சு சாமிக்கு பூஜை பண்ணி அப்புறம் கோயிலுக்கு வர மக்கள் எல்லாம் அதுக்கு வெள்ளிக்கிழமைனா, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி, அமாவாசை இப்படி எல்லா நாளும் பாலை ஊற்றி பூஜை பண்ணி சாமிக்கு உயிர் வந்துடும். அப்ப அந்த சிலைய இவங்க வைக்கணுங்கிறதுக்காக அங்க இருக்கிற நாகர் சிலை அதை எடுத்துட்டு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு புடுங்கி பக்கத்துல போட்டுறது, இல்லாட்டி பக்கத்துல சும்மா ஒரு மரத்தொடியில அப்படியே நிக்க வச்சுட்டு அவங்க கொண்டு வந்த சிலைய அங்க வச்சுட்டு எல்லாம் கலவை போட்டுட்டு போய் பூஜை பண்ணிட்டு போயிடுறாங்க. இது கொஞ்ச நாச்சும் மனச்சாட்சி யாருக்காச்சும் இருக்குமா? நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அது மாதிரி யார் எதை பார்த்துருந்தாலும் சரி, நீங்க பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்கு பரிகாரமே கிடையாது. உங்களோட பரம்பரைக்கு நீங்க பாவத்தை உருவாக்கி வைக்கிறீங்க. நீங்க அதுக்கு சிலையே வடிக்காத, கோயில போய் வைக்காத இருந்தா கூட உங்களுக்கு அந்த பாவம் அதோட போயிடும். ஆனா நீங்க பாவத்தை தீக்கிரம் பேர் வழின்னு சொல்லிட்டு உங்க பரம்பரைக்கு பாவத்தை இன்னும் கொஞ்சம் 7 தலைமுறை பாவத்தை உருவாக்கி வைக்கிறீங்க. ஒரு சிலையை புடுங்கி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வச்சா போதுன்னு வச்சுட்டு போனா, இது மத்தவங்களுக்காகலாம் நீங்க செய்யறதே கிடையாது. பிரபஞ்சத்துலதான் பார்த்துட்டு இருக்கு. நமக்கு மேல ஒருத்தன் நம்ம உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லும். ஆனா நீங்க அதை உள்ளுணர்வை கழட்டி தூர வச்சுட்டு மனசை வச்சுட்டு தான் நீங்க பண்ணுவீங்க. நம்ம சிலை இந்த இடத்துக்கு இருந்தா போதும், நேரடியா இருக்குதா, இப்படி இருக்கணும்னு நினைச்சிட்டு. ஆனா அதுல உயிரா இருந்த நாகர் என்ன பண்ணுவாங்க, இன்னும் தோஷத்தை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது 7 பாவம் சேர்ந்துக்கிட்டு தான் போகும். அப்புறம் அவங்களுக்கு அடுத்த குழந்தை பிறந்தாலும் அது அதுக்கு மேல தோஷத்தோட தான் பிறக்கும். தயவு செஞ்சு அது மாதிரி யாராச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டுட்டு அந்த சாமிக்கு அதே போல அந்த சிலையை நீங்க புடுங்கி போட்டிருந்தீங்கன்னா அதை வச்சு பூஜை பண்ணி பரிகாரமா சாமி கிட்ட வேண்டுதல் பண்ணி அந்த சாமிக்கு ஐயரை வச்சு பிரதிஷ்டை பண்ணுங்க. அது மாதிரி பண்ணுங்க. இல்ல பண்ணாதவங்க இது மாதிரி ஏதாச்சும் வைக்கணும்னு நினைச்சா நீங்க சாமி கோயில வையுங்க. எந்த சிலையா இருந்தாலும் பிரதிஷ்டை பண்ணுங்க. ஆனா மற்ற சாமி சிலைக்கு எதுக்கும் இடைஞ்சல் இல்லாத நீங்க பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு உயிர் உங்க குடும்பம் வாழையடி வாழையா வரணும் அப்படின்னு நினைச்சு வேண்டிக்கிட்டு அது மாதிரி வையுங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு இது ரொம்ப நான் நிறைய கோயில்ல போனப்ப பார்த்தேன். போயிட்டு இருக்கேன் வெள்ளிக்கிழமை கோயில். இப்ப நான் சேலத்துல இருக்கிறேன். சேலம் செவ்வாய்ப்பேட்டை காளியம்மன் கோயிலுக்கு போறேன். அங்க நாகர் சிலை நிறைய இருக்கு. ஆனா இந்த வாரத்துல இருந்து அடுத்த வாரம் போவங்காட்டியே 2 நாகர் கல்ல சிலையை புடுங்கி போட்டுட்டு வேற சிலையை வச்சிருக்கிறாங்க. அப்ப அது யாருக்கு அந்த பாவம் போய் சேரும்? உங்களுக்கு தான் சேரும். அந்த குடும்பத்தோட அவங்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கணும்னு வச்சிருந்தாங்கன்னா எல்லா பாவமும் அந்த சிலையை புடுங்கி போட்ட உங்களுக்கு தான் சேரும், உங்க பரம்பரைக்கே சேரும். அதனால தயவு செஞ்சு கோயிலை தூய்மையா வச்சுக்கோங்க. நான் ரொம்ப கேட்கிறேன்.
என்னைக்குமே நாம வந்து புதுசா பாவத்தை உருவாக்க வேண்டாம். இருக்கிற பாவமே நம்ம போதும். அதனால நீங்க செய்யற வழிபாடை வந்து நீங்களே பரிகாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு நல்ல நேரம் வரணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் நீங்க சாமியை தேடி போறீங்க. அங்க சாமிக்கு போனோமா, சாமி தான் நம்மள பார்க்கணும், சாமிக்கு வந்து நம்ம வந்திருக்கிறோம், நம்ம மனசு எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது மாதிரி சிலையெல்லாம் புடுங்கி போட்டா பாவமா இருக்குது. போன வாரம் நான் சொன்னேன், சாமி போட்டாவெல்லாம் மரத்துக்கடியில போட்டு எல்லாம் கரையாண்டி போய் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்க உங்க பாவத்தை தீக்க போயிட்டு உங்க பாவத்தை இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சுக்கிறீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இனிமேட்டு சிலையை வச்சீங்கன்னா எந்த கோயில பிரதிஷ்டை பண்ணாலும் சரி, அது வந்து நீட்டா அந்த சாமிக்கு அந்த சிலைக்கு உயிர் வரணும்னு சொல்லிட்டு ஐயரை வச்ச பூஜை பண்ணிட்டு அதை பரிகாரமா ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த குடும்பம் இருந்தாலும் வாழையா வரும். அவங்கவுங்க கர்மா இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து எவ்வளவு நல்லவங்களாவே இருந்திருந்தாலும் சரி, நீங்க இது வரைக்கும் தப்பே பண்ணலினாலும் சரி, ஆனா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும், உங்களுக்கு தெரியாது, பிரபஞ்சத்துக்கு தெரியும். அதனால அது பிரபஞ்சம் பார்த்துக்கும். ஆனா நீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லவங்களா இருந்தோம்னா அந்த கர்மாவினிகள் தீரும் போது, நம்ம கெட்ட நேரம் செய்யும் போது எல்லாம் நல்லதே நடக்கும். சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தயவு செஞ்சு இது மாதிரி தவறுகள் செய்யாத, கோயிலை தூய்மையா வச்சுக்கோங்க. நாகர் யாரு? சிவபெருமான். இந்த பிரபஞ்சமே நாகருன்னு சொல்றாங்க. நம்ம யோகாவிலையெல்லாம் பாத்தீங்கன்னா கூட நம்மளோட முதுகு தண்டுவடம் வந்து நாகருங்கிறாங்க. நாகப்பாம்பு தான் எல்லாமே வச்சு பண்றாங்க. நாகர் தான் மகாவிஷ்ணுவுக்கும் படுக்கையா இருக்காங்க. சிவபெருமான் உடம்பு ஃபுல்லா ஏறி இறங்குற தகுதி வந்து அந்த நாகருக்கு மட்டும்தான் உண்டு. அதனால நாகருங்கிறது அவ்வளோ முக்கியம் பிரபஞ்சத்துல. அதனால நாக தேவதைய, நாகராஜா, நாணி தேவதைய வழிபடணும். ராகு கேது தோஷம் எதா இருந்தாலும் சரி, நாகதோஷமா இருந்தாலும் சரி, நாகருக்கு சில பிரதிஷ்டை பண்ணலாம். இல்ல ராகு காலத்துல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பால் ஊத்தி சாமிக்கு அபிஷேகம் ஆராதனை பண்றது சிறப்பு. நம்மளோட தோஷங்களை நிவர்த்தி பண்ணும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க. ஒரு படிப்பு வரலையா, பசங்களுக்கு ராகுதிசை நடக்கும்போது பசங்க படிப்புல வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, மந்தப்படுவாங்க. அப்ப நாகர் சில பிரதிஷ்டை பண்ணி சாமிக்கு வந்து வாரம் அது மாதிரி பூஜை பண்ணீங்கன்னா அது எல்லாம் நிவர்த்தனி ஆகும். நீங்க அதுல தாண்டி வருவீங்க. நான் வந்து என் வாழ்க்கையில நான் அனுபவப்பட்டு நான் செஞ்சு பண்ணினதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால எப்பவும் மனம் தளராத, ஒண்ணு நம்பிக்கை வச்சீங்கன்னா அந்த நம்பிக்கை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நீங்க வெற்றி அடைவீங்க. இதுதான் சிவார்ப்பணம் 61 சேனல் நாம சொல்லிக்கிறோம். சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.